இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட ப்ரீசார்ட் அனலைசிஸ் பார்த்துடலாம். கூடவே இந்த வாரத்தில் மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டிஸ் எப்படி இருக்குங்கிற தெளிவாக பார்த்துடலாம். ஸோ வாய்ஸை பார்த்துன்னு வேறு யாரும் நினச்சிட்டாங்க, நான் தான் பேசுகிறேன் சுந்தர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் வச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அஸ் பர் அவர் டே சார்ட்டோட ஸ்ட்ரக்சர் ட்ரெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா புல்லிஸ் தான். ஆனால் ஒரு எஸ்எம்சி 15 மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு சப்ளை ஜோன் டேப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிக்கிட்டு இருக்கான் ஒரு 7 நாள் இல்லைங்களா? இப்போ மார்க்கெட்டோடைய டே சார்ட் அடுத்த டிமாண்ட் அப்படிங்கிறது மே மந்தில் ஃபார்ம் ஆன இந்த ஒரு கேப் தான். இதான் அதுக்கான டிமாண்ட் ஜோனாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அஸ் பர் செட்டப் அப்படிங்கிறது மார்க்கெட் இந்த ஈக்குவல் லிக்விடிட்டி போட்டதுனால இங்கே வந்துச்சுன்னா அடுத்து நல்ல ஒரு பிக் ரேலி அப்படிங்கிறதுக்கும் 24,000 அரௌண்டு. இதுக்கு பிட்வீனில் நிறையா ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கோடை போட்டு இந்த இடத்துல ஒரு கோடை போட்டு மார்க்கெட் ஃபேக் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, மறுபடியும் சைடுஸ்குள்ள வருதும்பாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் கட்டுக்கதைகள். ஓகேங்களா? சரி, இப்போதைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஜோன் டேப் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவனுடைய 78%ங்கிறது ரீட்ரேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த லோட்டு ஹை போடுற ஃபிபனாச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், 78.6%ங்கிற ரீட்ரேஸ்மெண்ட்டே முடிச்சிட்டாங்க. இது ஒரு நல்ல ஒரு பாட்டம். எதுக்காக அப்படிங்கன்னா 1 ஹவரோட ஒரு டிஸ்கவுண்ட் ப்ளஸ் இருந்து மார்க்கெட் நின்றுருக்கான். இப்போ இந்த 1 ஹவரோட டிஸ்கவுண்ட் ப்ளஸ் நின்றனால கண்டிப்பாக ஒரு அப்ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி சினாரியோவில் வந்து இப்படி தான் நடக்கும். அதனால் வந்து எக்ஸாக்டாக இதை வந்து என்ன போட்டிருக்கோம், ஒரு பை ஜோனாக சொல்லி இன்றைக்கி கொடுக்குறது இந்த பிளேஸில் கொடுத்துருக்கோம். நிஃப்டியோட நெக்ஸ்ட் பை ஜோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டார்கெட் அடிச்சு நிப்பாட்டிருக்கோம் இல்லையா? இப்போது ஃபர்தராக நம்ம வந்து மார்க்கெட் டைரக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரெண்டு புல்லாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மினிமம் 5 மினிட்டோட ட்ரெண்டு லோயர் ஹை ஃபார்மேஷனில் இருந்து ஹையர் லோ ஃபார்மேஷன் மாறணும். அப்போ 5 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்க்கும்போது இது அவனோட லாஸ்ட்டாக கிடச்ச ஸ்விங் ஹை பாயிண்ட், இது ஸ்விங் லோ பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ட்ரெண்டு புல்லிஸ் ஆகும்னா அது ஸ்ட்ராங்கான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதாவது பயங்கரமான பையிங் ப்ரெஷரில் பிரேக் அவுட் ஆகிட்டு ஒன்றே டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் மார்க்கெட் மேலே போகலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி மேலே போய் பிரேக் கொடுத்தாங்கன்னா திரும்ப ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்சைடை பற்றி யோசிக்கலாம் இல்லைங்களா? இல்லைனா மேக்ஸிமம் ட்ரெண்டு பேரிஸாக இருக்கும்போது செல்லிங் எடுத்து மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். நம்மளோட லாஜிக்கில் அப்படி தான் எப்பவுமே சொல்லிக் கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டோட அப்ராக்சிமேட் ஓப்பன் எங்கே இருக்குங்கிறது பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஓப்பன் அப்படிங்கிறது அரௌண்ட் 24,800. மார்க்கெட்டோட க்ளோஸ் 24,650. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150+ பாயிண்ட் பாசிட்டிவில் வந்து கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிஃப்ட் நிஃப்டி நம்ம பார்க்குறது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ஓப்பன் பார்க்குறதுக்காக தான். இதே போல் ஓப்பன் ஆகணுன்ற கண்டிஷன் கிடையாது. ஒரு இன்னும் எக்ஸ்பெக்ட் நம்மளுக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்குது. இதோட ஒரு 50+ கூட மைனஸில் கூட ஓப்பன் ஆகலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் மார்க்கெட்டுங்கிறது ஒரு 750+ ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு. ஓகேங்களா? சரி, இப்போ இன்றைக்கான கீ லெவல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அந்த 1 ஹவரோட ஜோன்ஸுங்க. இதை எடுத்து நான் டாப் ஆயிடுச்சுல. ஓகே, இப்போது கீ லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,780 இருக்குது. ஓகேவா? சாரி, மார்க்கெட்டோடைய க்ளோசிங் ப்ரைஸ் 24,650 அரௌண்டில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு எடுக்கும்போது லோ பாயிண்ட் 24,629. இப்போ மேக்ஸிமம் இம்பல்ஸ் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் க்ளோஸ் நியரஸ்ட்டில் லோ இருக்குது, அதனால் என்னுடைய ஸ்னைப்பர் தேரி பாயிண்டாக வந்து ஏடிஎம்க்கு நான் 24,600 எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. கரெக்டுங்களா? எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த ஸ்னைப்பர் பாயிண்டோடைய புட் ஆப்ஷன் க்ளோஸ் ஆர் கால் ஆப்ஷனோட க்ளோஸ் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பிலோவில் தான் ஓடிஎம்மோட ஆவரேஜ் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய ஸ்னைப்பர் பாயிண்ட்ஸ் இருக்கணும். மினிமம் ஒரு 30 பாயிண்ட்ஸாக இருந்தால் தான் நல்ல ஒரு மொமெண்டமாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அதனால் அதுக்கு நியரஸ்ட்டில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஸோ அப்படினால நான் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எல்லாருமே. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 24,700ங்கிற கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து இன்றைக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? புட்டோட ப்ராபபிலிட்டி பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் காலோடது ப்ராஃபிட் புக்கிங்காகவும் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. அப்போது ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸ் அப்படிங்கிறது 650 மார்க்கெட் மேலே இருந்தாலே காலோட ப்ராஃபிட் புக்கிங் தான். அப்போ என்ன ஆகணும், உங்களுக்கு புட்டோட ப்ரீமியம் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் 94 இருந்து கீழே வரணும் 50க்கு. ஸோ இந்த ஒரு ட்ராவலை நீங்கள் ஓடிஎம்மில் காலோட ப்ராஃபிட் புக்கிங் பைக்கு எடுத்துக்கிடலாம். பை. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஒரு 64ங்கிற ஸ்கொயர் நம்பர் தான் நம்மளுக்கான ஒரு என்ட்ரி பாயிண்டாக இருக்கும். 64 அப்படிங்கிறது அடிச்சிச்சுன்னா
81 to 100 அப்படிங்கிறது போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் மார்க்கெட்டில். அதான் லாஜிக்ஸ். இந்த காம்போ மீட் ஆகும்போது இவன் ஒரு 121 தான் வச்சுக்கோங்களேன், ஜாக்பாட்டு தான், கண்டிப்பாக நல்ல ஒரு டார்கெட் போகும். ஓகேவா? இது வந்து காம்போ பண்ணணும். இதான் நம்ம அடுத்த அக்டோபர் மந்தில் ஒரு 20 மாஸ்டர் கிளாஸ், அதாவது அப்டேட் கொடுக்குறேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தி சரானதுக்கப்புறம் நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன். அக்டோபர் 1 இருந்து கிட்டத்தட்ட 20 ட்ரேடிங் சென்டர்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளுமே ஸ்னைப்பர் தியரியோட பேசிக் டு அட்வான்ஸுங்கிறது இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸஸ் நிறையா பேர் என்கிட்ட கேட்குறீங்க. என்னோட ஒரே ஒரு கருத்து என்னென்னா, கிளாஸ் வேண்டாங்க, நான் யூடியூப்ல எல்லாமே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானதுன்னு. அது போக இந்த குருதட்சணை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓப்பனாக நான் சொல்கிறேன், ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறேன். நம்ம எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம் யூடியூப்பில். அதை நீங்கள் அழகாக பார்த்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்போ மார்க்கெட் நேரத்தோட க்ளோஸ்லேருந்து மேலே போக போகுது அப்படிங்கிற கண்டிஷனில் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. எதுக்கு இருக்கும்போது அதோட ட்ராவல் பிடிக்க போகிறோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? 780 அபவ் மார்க்கெட் இருந்துச்சுன்னா என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, 780 அப்படிங்கிறது அடுத்து ஒரு கீ பாயிண்ட். ஒருவேளை ஓப்பனிங் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பாக மாறிடும். அதாவது நம்ம என்ன இங்கே பிடிச்சி பிளான் பண்ணி பிடிச்சிக்கலாம். ஓகேவா? அதே போல் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பைரி பிஃபோர் 1 டே, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் தியரி பாயிண்டில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வி ஷேப், யூ ஷேப், ஏபிசி பேரிஸ், ஏபிசி புல்லிஸ், இதெல்லாமே ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் நடக்கும்போது சமூக மும்மட்டம் இருக்கும் மார்க்கெட்டில். இன்கேஸ் ஸ்னைப்பர் பாயிண்ட் ரொம்ப ப்ளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 25,700 புட் ஆப்ஷன், இதுக்கு கீழே ட்ரேட் ஆகினா என்ன அர்த்தம்? 24,800 புட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்னைப்பர் பாயிண்ட் சப்போர்ட் தான் பார்க்கணும். அதை எப்படி பார்ப்பீங்க? ஆல்ரெடி இண்டிகேட்டர் கொடுத்தாச்சு எல்லாத்துக்குமே. எங்கே இருக்குது இண்டிகேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல்விகளால் உருவான கதைன்னு இருக்கும். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா இதான் கூகுள் டிரைவோட இண்டிகேட்டரோட லிங்க்கு. அதை டவுன்லோட் போட்டுட்டு காப்பி பண்ணிவிட்டு அழகாக உங்களுடைய ட்ரேடிங் வியூவில் போய் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரேடிங் வியூவில் தான் பண்ண முடியும். ஜெரோதா தான் அது மாதிரி நிறைய ப்ரோக்ரஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியாது. இது ஒன்லி ஃபார் ட்ரேடிங் வியூ. சரி, இப்போ ட்ரேடிங் வியூவில் காசு எதுவும் நம்ம பண்ணிக்கிறோமா கேட்டிங்கன்னா தேவையில்லை, ஃப்ரீயிலே உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். ஓகேவா? சில இது மட்டும் பண்ணணும்னா, யாராவது பண்ண முடியலன்னா எனக்கு நீங்கள் டைரெக்டாக டெலகிராம் மெசேஜ் பண்ணலாம். டெலகிராம் ஐடி @சுந்தர் கேப்பே விடாமல் சுகன், என்னோடய ப்ரொஃபஷனல் ட்ரேடரு, அதுவும் ஸ்மாலில் தான் ட்ரேடர்னு போட்டிங்கன்னா டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள், அழகாக என்னோட ஐடி வரும், அதில் ஹாய் கொடுத்துட்டு உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க கிளாஸுக்காக, மெசேஜ் கொடுத்துருந்தீங்க, எல்லாத்துக்கும் இன்றைக்கி நான் அப்டேட் கொடுக்குறேன். வேறு எதுவும் இல்லை, இது இன்றைக்கி தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். புட்டு வந்து பேனிக் ப்ராபபிலிட்டியும், கால் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது. மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் சினாரி நடக்கிறதுனால புட்டு க்ளோஸ் டு ஸ்னைப்பர் பாயிண்ட் வந்து காலோட ப்ராஃபிட் புக்கிங்காக பண்ணலாம். இன்கேஸ் இங்கேருந்து ரிவர்ஸில் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே வச்சு மேட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை கிஃப்ட் 50 கேப் அப் ஓப்பன் சினாரி கொடுத்துட்டு மார்க்கெட் இங்கே ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனும் இல்லை ஸ்ட்ரெட்லி கேப் டவுன் ஆச்சுன்னா காலோடைய க்ளோஸ் வீடியோ இருக்கும்போது புட்டோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிள் லாஜிக். ஓகேவா? என்னோட பெரிய கம்பசூத்திரலாம் கிடையாது மார்க்கெட்டில், அழகாக தூக்கிட்டு போகலாம் மார்க்கெட்டை. தேங்க்யூ. குட் ஈவினிங் ஆல். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ப்ரீ சார்ட் அனலைசஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் நேற்றோட க்ளோஸில் இருந்து மேலே போச்சுன்னா காலோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு 24,700 புட்டு வந்து அவனோட க்ளோஸ் டு ஸ்னைப்பர் ட்ராவல் வந்து நீங்கள் ட்ரேடாக பண்ணலாம். 64 அபோவ் இருந்தால் நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? இதன்னைக்கு மார்னிங் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு பார்த்துடலாமா? ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பரை வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க. அப்போ ஸ்னைப்பரை பிரேக் டவுன் பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், 64 அபோவ் போகும்போது என்ட்ரி இருக்குன்னு சொல்லியிருந்தோமா? ஸோ 64 அப்படிங்கிற ரேஞ்சஸ் வந்து மார்க்கெட் கிராஸ் ஓவர் பண்ணும்போது கரெக்டாக என்ன பண்ணிட்டான், ஒரு 26 பாயிண்ட் ரேலி கொடுத்தான். கரெக்டுங்களா? அப்போது இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம், 24,700 புட்டு ஸ்னைப்பர் பாயிண்ட்டுக்கு கீழே போச்சுன்னா 24,800ங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே போல் மார்க்கெட் வந்து கீ லெவல்ஸ் ரீச் ஆனாலுமே நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தாலும் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து பார்க்குறேன். எக்ஸாக்டாக பாருங்கள், கீழேருந்து மேலே பிரேக் அவுட்டு புல் பேக்கு 60 ரூபாயிலிருந்து 150 ரூபா ரேலிங்க. கரெக்டாக கீ லெவல்ஸ் இருந்து நமக்கு என்ன பண்ணால் மார்க்கெட்டு சாலிடான ஒரு டவுன் சைட் ஃபார்ம் ஆனது. இது எங்கேயாவது ஒளிமறைவு இருக்கா? காலையில் 26 பாயிண்ட் கிடச்சிது. ஸோ அந்த 26 பாயிண்ட் கிடச்ச அடுத்த செகண்ட் நமக்கு என்ன பண்ணா அழகா. ஸோ இப்போ இதை வச்சு ஒரு ப்ரீ பிளான் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுங்களா? ஓகே. ஸோ அப்போ இதை மாதிரி சிம்பிளிஸ்டிக் எங்கெங்கே பண்ண முடியும்னா ஸ்னைப்பரில் தான் பண்ண முடியும். ஸோ அது வந்து முடிஞ்சிருது. இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க இதில் மார்க்கெட்டில். நம்ம இதுக்கப்புறம் பெருசாக இதில் பேசுகிறதுக்குமே இல்லை. என்ன ஒரே ஒரு இதுனா கீ லெவல்ஸ்
ஸோ அந்த கீ லெவல்ஸ் எப்படி வருது அப்படிங்கிற ஒரு டவுட்டாக இருக்கும் நிறையத்துக்கு. சிம்பிள் தான். 15 மினிட்ஸ் நான் மாற்றுறேன். இந்த 15 மினிட்ஸில் வந்து இது ஃபுல்லாகவே லாங் கன்சால்டேஷன் நடந்த பிளேசஸ். கரெக்டுங்களா? ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 மினிட்ஸோட ஆர்டர் பேக் ஏரியா கூட. அதனால தான் இந்த 780ங்கிற கீ லெவல்ஸ். இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் கீ லெவல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 24,000 தான் கீ லெவல்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக மார்க்கெட்டில் ஒரு ஃப்ரீ ஜோனாக இருக்குங்கிறத தான் நான் வந்து ஒவ்வொரு நாளும் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை இப்போ பை ஜோன் வந்து சின்னதாக ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அதில் ஒரு கன்சல்டேஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே செகண்ட் ஹாஃபில் இருந்து இன்றைக்கி ஃபுல் ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சஸ்குள்ளே தான் மார்க்கெட்டுங்கிறது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ நாளைக்கான கன்சல்டேஷன் ஏரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ 24,680ங்கிறதுக்கு அடுத்த ஒரு கீ லெவல்ஸ் வரும். இது எப்படி ப்ரோ சொல்லிட்டிங்கன்னா அதே தான் கன்சல்டேஷன் ஏரியா நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபுல்லாக ஒரு பெரிய கன்சல்டேஷன். இதோட ஒரு 50%ங்கிறது இந்த 770 இல்லைனா 80ங்கிற ரேஞ்சு 24,670 இல்லை 80 அப்படிங்கிறதுல நமக்கு வந்து அடுத்த ஒரு கீ லெவல்ஸ் வரும். இது கீழே இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக 24,010 போகிறதுக்கான வாய்ப்பாக மாறிடும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம டே சார்ட் படி பார்க்கும்போது இதுதான் நம்மளுக்கான ஒரு பக்காவான டார்கெட் பாயிண்ட்டாக நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. நான் வந்து இது ஓவராலாக சொல்கிறேன். இன்கேஸ் நிஃப்டி வந்து 24,343 அதாவது 24,343 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கீழே வீக்லியோட பாடி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த லாங் பாடி கேண்டில் 50% கிட்டேயோ இல்லை லாங் பாடியோட லோக்கட்டையோ போகாமல் மார்க்கெட் ரிவர்சல் ஆகாது. மிகப்பெரிய ஒரு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிரும். கரெக்ஷன் சொல்கிறத விட ஒரு கிராஷ்னு சொல்லலாம். அதனால் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே வீக்லியில் வந்து பாடி க்ளோஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருமே வேண்டிக்கவங்க இன்வெஸ்டர்ஸ். அப்படி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் தூங்கி எந்திரிச்சு 2026 தான் அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிக்கணுங்கிற மாதிரி சிச்சுவேஷன் மார்க்கெட்டில் மாறிடும். ஓகேவா? ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ரேஞ்சஸ் பாருங்கள். லாங் பாடி கேண்டில் 50ஸ்னா 22,200 அப்படிங்கிற இடத்துக்கு போயிடும். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான் மார்க்கெட்டு. ஓகே சரிங்க. இப்போ வேறு அப்டேட் ஒன்றும் பெருசாக கிடையாது. இன்றைக்கி எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ கிளாஸோட அப்டேட் மட்டும் கொடுத்துடலாம். ஸோ நிறையா பேர் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ கிளாஸஸ் வந்தால் தான் இது வந்து ஃபுல் ஃப்ளெஜாக லேர்ன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. பட் நான் எல்லாமே நம்மளுடைய தமிழ் ஸ்டாக் யூடியூப் சேனல்லே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக கொடுத்தாச்சு. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆல்சோ ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக நான் வந்து கொடுத்துட்டேன். நீங்கள் மல்டிபிள் டைம் பார்த்தாலே போதுமானது. ஸோ கிளாஸஸ் அப்படிங்கிறது சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரியும். அந்த விஷயத்தை வந்து சைக்காலஜிக்கு எப்படி மார்க்கெட்டை ரூல் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறதுக்காக தான் அந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதனால் நீங்களாகவே உங்களோட சைக்காலஜி வந்து டெவலப் பண்ண முடியும். காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு சில மெடிடேஷன். ஸோ அப்புறம் நம்ம வந்து என்ன ஆக போகிறோமோ அதை பற்றி யோசிக்கிறது. ட்ரேடிங் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரேட் பிளான் பிஃபோர் என்டர் இதெல்லாம் நீங்கள் டெய்லி ஃபோக்கஸ் பண்ணாலே ப்ராப்பரான ஒரு ட்ரேடராக நீங்கள் மாற முடியும். அது வந்து பெரிய கன்ஃபியூஷன் கம்பல்சுச்சரெலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ October 6 அப்படிங்கிறது நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த கிளாஸ் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது ரைட்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும், அது பண்ணுறா நமக்கு என்ன பெனிஃபிட், இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய 2 விதமான ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லிக் கொடுக்க தான் போகிறோம். அது இல்லை அது இல்லாமல் இருக்க போகிறது கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா October 5. ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் பேசிக்ஸ் சில ரெக்கார்ட் வீடியோஸ் கொடுப்போம். அந்த பேசிக் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா தான் October 6 பார்க்கக்கூடிய கண்டிஷன் வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிய வரும். ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது October 5 தான் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 50 மெம்பர்ஸ் 20 மெம்பர்ஸ் இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஸோ எவ்வளோ வேலை வந்தாலும் கிளாஸ் எடுக்க தான் செய்வோம், அது டவுட்டே கிடையாது. கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கு ஸோ அதே கிளாஸஸில் ரெக்கார்ட் வீடியோஸ் பார்த்துட்டு சாட்டர்டே சண்டே வந்து நம்ம 1 ஹவர் டவுட் செஷன் வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை புரிதலோட மார்க்கெட்டை கையாளணும்ல அதனால். ஸோ ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அசைன்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய கிளாஸஸில் இருக்கும். அந்த அசைன்மெண்ட் முடித்தா மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன் ப்ரோ இந்த அசைன்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு கிளாஸஸ் வந்து எல்லோரும் வந்து உட்காந்து ஒரு மணி நேரம் என்ன பண்ணிடுவோம்னா அழகாக அட்டன் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் பார்த்த விஷயத்தை திரும்ப பேக் டெஸ்ட் பண்ணால் தான் நீங்கள் எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக அசைன்மெண்ட் இருக்கும். இந்த அசைன்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷியோர் ஷார்ட்டாக நான் ஷேர் பண்ண சொல்லுவேன். நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் என்ன மாதிரி அசைன்மெண்ட்டை முடிச்சிருக்கீங்களோ உங்கள் அசைன்மெண்ட் ஃபுல்லாக பார்த்து ஒரு ஆடியோ வீடியோ ஃபார்மெட்டில் கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்கு வந்து கரெக்ஷன் கொடுக்க தான் செய்வேன். அப்போ தான் நீங்கள் அடுத்து மாற்றிக்கிட முடியும். அதனால் அசைன்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அசைன்மெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் இருந்தால் மட்டும்தான் கிளாஸ் அப்படிங்கிறது அட்டன் பண்ணணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது தான். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நாளைக்கான மார்க்கெட் கண்டிஷன் அப்படிங்கிறது 24,680 பிலோ இருந்துச்சுன்னா திரும்ப மார்க்கெட் அப்படிங்கிறது செல் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்குறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ 680க்கு மேலே போச்சுன்னா
மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் காலோட ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகலாம். ஓகேவா, 2 நாள் நடக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு வந்து ப்ரீ சார்ட் அனலைசிஸ் வீடியோனால கொடுக்க முடியாதுங்க. கண்டிப்பாக எனக்கு வந்து ரெஸ்ட் வேணும். அதனால் இப்போதைக்கு 24,600 அப்படிங்கிறது ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக ஷோ ஆகுது. நீங்கள் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ப்ரைஸ் 730 மேலே வந்ததுக்கப்புறம் ஓடிஎம்மோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி 2 போடும்போது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் க்ளோஸுக்கு பிலோ வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி வரலன்னா மார்க்கெட்டோட கிஃப்ட் நிஃப்டி 830க்கு பாருங்கள். ஓப்பன் எது பக்கத்தில் இருக்கோ அதை பொறுத்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து லிட்டலி சேஞ்ச் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் தேங்க்யூ ஆல்.